வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் பார்த்திபன். இது உங்கள் விவாஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த பேபால் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது மற்றும் அதனுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி இணைக்கிறது, அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ முதல்லேருந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். எதுக்காக க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆப்பில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது. க்ரோமில் பேபால் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த வெப்பேஜ் வந்துடும். இதில் லெஃப்ட் சைடில் மெனு ஆப்ஷன் இருக்கும், ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் இருக்கும். இந்த மெனு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பாப்பப் ஆகும். ஸோ சைன் அப் வந்து கிளிக் பண்ணுங்கள். சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கேட்கும். இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ண வேணாம். பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி பின் தேவை, கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும், நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது. இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இருந்தாலே எல்லா பேமெண்ட்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதனால் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணி கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சைன் அப் ஆப்ஷன் இண்டிவிஜுவலில் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் தான் ஃபஸ்ட்டு கேட்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. மேக்ஸிமம் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல், அதாவது மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். உங்களுடைய மெயில் அட்ரஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிட்டு கீழே உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுடைய மெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நேஷனாலிட்டி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ் 1 2 டவுனு, ஸ்டேட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே ஒரு 3D பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. செக்இன் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வந்து பேபால் ஆட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் கார்டு டைப் வந்து என்ன, ஸோ அதை வந்து கேட்பாங்க. அதை கொடுத்த பிறகு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கார்டில் இருக்க எக்ஸ்பிரி டேட்டு, செக்யூரிட்டி கோடு எல்லாமே கொடுத்து லிங்க் கார்டு கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்குக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணாங்க. அது உங்கள் மொபைல் நம்பருக்கு தான் வரும். அந்த மொபைல் நம்பரை இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது உங்களுடைய கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு வந்து பேபாலுடைய இணைஞ்சிரும். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு. அடுத்ததான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து இணைக்கணும். இந்த பேங்க் அக்கௌண்ட் இணைக்கிற ப்ராசஸில் தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு 2 டெபாசிட் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இது நிறையா பேத்துக்கு இன்னுமே வந்து சந்தேகமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேபால் ஓப்பன் பண்ணிட்டு லிங்க் பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. இதில் ஐஎஃப்எஸ்சி கோட் மூலிமா இணைக்கிறது கொடுத்துருப்பாங்க. பேங்க் நேமு, லொக்கேஷன்லாம் கொடுத்து இணைக்கிற மாதிரி இருக்கும். இதில் செகண்ட் ஸ்டெப் பேங்க் லொக்கேஷன்லாம் கொடுக்குறது ரொம்ப டஃப்பு. மாற்றி உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஐஎஃப்எஸ்சி கோட் மூலிமா இணைக்கிறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தட். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களே பார்க்கலாம். ஸோ நிறைய கேட்பாங்க உங்களுக்கு, அது ஒன்றும் மாறிக்கிட்டே இருக்கும் செகண்ட் ஆப்ஷனில். அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பாஸ்புக் வந்து எடுங்க. இந்த பாஸ்புக்கில் மேலே உங்களுடைய ஃபோட்டோக்கு பக்கத்தாலே கொடுத்துருப்பாங்க பேங்க்கோடைய அட்ரஸ் ப்ளஸ் ஐஎஃப்எஸ்சி கோட். அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து டைப் பண்ணுங்கள். அதில் என்இஎஃப்டி ஐஎஃப்எஸ்சி கோடெலாம் இருக்கும், அதெல்லாம் கிடையாது. நார்மலாக ஐஎஃப்எஸ்சி கோடு தான். என்இஎஃப்டிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்னவோ பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோட் அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை வந்து இதில் டைப் பண்ணிடுங்க. எல்லாமே முடிச்சுட்டு கீழே லிங்க் யுவர் பேங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கனால பேங்க் ஆட் ஆயிரும். அடுத்ததான் ஆட் ஆன பிறகு பேங்க்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக 2 டெபாசிட் அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க்குக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த 2 டெபாசிட் அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ₹1.50 அந்த ரீச்சில் தான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த டெபாசிட் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. அந்த 2 டெபாசிட் அமௌண்ட்டோட வேல்யூ என்னவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை டைப் பண்ணிங்கனாலே நம்மளுடைய பேங்க் வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஆட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டெப்பு. ஸோ கீழே ஓகே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமிப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐ கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது வார்னிங் சிம்பிள் மாதிரி. வார்னிங்னு இல்லை, பெண்டிங்கில் இருக்க உங்களுடைய ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததாக கீழே ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்கும். அது பேங்க்கு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க்குக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இது நான் நேற்று பண்ணேன், ரெக்வஸ்ட் கொடுத்தது நேற்று. பட் இன்றைக்கி காலையில் தான் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 2 அமௌண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ₹1.15, இன்னொன்று ₹1.07. இந்த 2 அமௌண்ட்டையுமே நம்ம கன்ஃபர்மேஷனில் சப்மிட் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம பேங்க் வந்து பேபால் ஆட் ஆகும். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு பேமெண்ட் மெத்தட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய பேபால் ஐடியில் ஓப்பன் பண்ண நம்ம ஆல்ரெடி கார்டு வந்து நினச்சிட்டோம், பேங்க் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ பேங்க் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த 2 பேமெண்ட் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கன்ஃபார்ம் யுவர் பேங்க் அப்படின்னு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 2 பேபால் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல இன்ட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த இன்ட்டு எதுக்காகனா உங்களுடைய அமௌண்ட் வந்து என்னென்ன சென்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த 2 அமௌண்ட்டையும் வந்து சென்ட் பண்ணணும், டைப் பண்ணணும். அது ஆர்டர் வைஸாக தான் டைப் பண்ணணும். ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து என்ன, செகண்ட் அமௌண்ட் வந்து என்ன, ரெண்டையும் டைப் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் வந்து கொடுங்க.
கன்ஃபார்ம் கொடுத்தீங்கனாலே உங்களுடைய பேங்க்கான வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆர்டர் வைஸாக கொடுத்துருக்கீங்களா அதை மட்டும் செக் பண்ணிக்கிங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்த டேட்டு, செகண்ட் பேமெண்ட் வந்த டைமிங், அந்த 2 டைமிங்கையும் பார்த்துட்டு ஆர்டர் வைஸாக கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். டன் கொடுத்ததுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒன்று இருக்கா, ஸோ அதை வந்து அப்டேட் கொடுங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னா, உங்களுடைய பேபாலுக்கு ஏதாச்சும் அதர் கரன்சிலேருந்து அமௌண்ட் வருது அப்படின்னா டக்குன்னு அதை கன்வெர்ட் பண்ணி இந்தியன் கரன்சியில் உங்களுடைய பேங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர். இது நீங்கள் மேனுவலாக வச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் அது பாட்டுக்கு அமௌண்ட் வருதா மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் வந்து எனபிள் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டெப்புமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேபால் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு அமௌண்ட்டு உங்களுடைய பேபாலுக்கு டாலரில் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து கன்வெர்ட் ஆகி உங்களுடைய வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வருது, பேமெண்ட் வந்து இன்னும் சென்ட் பண்ணாமல் இருக்காங்க பேங்க்கில் அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லா பேமெண்ட்டுமே நைட் அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அடுத்த 1 டேக்குள்ளார வந்து மணி சென்ட் பண்ணிடுவாங்க. நேற்று நைட் நான் ட்ரை பண்ணேன், இன்றைக்கி மார்னிங் எனக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி டைம் கொஞ்சம் எடுக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு எந்த ஸ்டெப்ஸும் பண்ண வேணாம். எவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேபாலை கொண்டு வந்து கிரியேட் பண்ணுறது. இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா Vwatch சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வணக்கம், வாழ்க தமிழ்.